தண்ணியில் போய் விழுது. விழும்போது நமக்கு அந்த சவுண்டு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ 10 செகண்டில் விழும்போது அந்த 10 பெருக்கல் 9.8 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நம்ம மீட்டருக்கு கிடைச்சிடும். அந்த ஆன்சர் மீட்டரில் கிடைக்கும். அப்போ 10 இன்ட்டு 9.8 கால்குலேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 98 வருங்க. 98 வரும்போது ஆக்சுவலாக 98 மீட்டர் பர் செகண்ட், அதாவது 98 மீட்டரில் தண்ணி இருக்குதுன்னு நமக்கு அர்த்தம். இந்த 98 மீட்டரை டிவைடட் பை 3 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கணக்கு கிடைச்சிடும். ஒரு மீட்டர் 3 அடி. அப்போ அதை நம்ம இது பண்ண கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை அடியில் தண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இதோட ஃபார்முலாவோட நோக்கமே அதுதான். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது. அதே மாதிரி நம்ம கிணத்துல ஒரு கிணறு இருக்கு, விவசாய